ஹாய் மக்களே, வணக்கம். லித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய புதையல் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ தான் ரீசெண்டாக நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் லித்தியம் பேட்டரி நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. லித்தியம் ஒரு நாள் நமக்கு கிடைக்காமலே போகலாம். பட் அப்போ அதற்கு அடுத்த சொல்யூஷனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சொல்யூஷனை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலன் மஸ்க் அவர்கள். அது என்ன சொல்யூஷன், எந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவ் இன் வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. லித்தியம் எதற்கு அவ்வளவு முக்கியம், எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, லித்தியம் தான் நம்ம பார்க்குற இன்றைக்கி ஏகப்பட்ட கேஜெட்ஸ்லேருந்து எல்லா டிவைசஸ்லையுமே இந்த லித்தியமுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிற இந்த பேட்டரி தான் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது. பேசிக்காக நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல்லேருந்து, நம்மளுடைய லேப்டாப்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய டிவைசஸில் இன்றைக்கி லித்தியம் அயன் பேட்டரி தான் ஒரு அமைப்பாக இருக்குது. ரிமோட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியாக தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த லெட் ஆசிட் பேட்டரியோட லித்தியம் அயன் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இதோடைய எனர்ஜி ஸ்டோரேஜ் ரொம்ப பெட்டராக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு லித்தியம் அயன் பேட்டரியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பொதுவாக லித்தியம் அயன் பேட்டரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது உள்ளே ஒரு ஸ்டாலிட் ஸ்டேட்டில், அதாவது ஒரு வேஃபர் மாதிரி அதை சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுருள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த அயனைஸ் மூலமாக அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இதுதான் பேட்டரியில் நடக்கக்கூடிய சிம்பிளான விஷயம். இப்போ எதுக்கு நம்ம சோடியம் அயன் பேட்டரி நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, லித்தியம் அயன் பேட்டரியை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சாதாரணமான ஒரு செலவுகள் கிடையாது. அதே மாதிரி லித்தியமை எடுத்து கொண்டு போய் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தூய்மைப்படுத்துகிற பணி அப்படிங்கிறதும் பெரிய ஒரு வேலை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ லித்தியம் கிடச்ச உடனே ஓகே, இந்தியாட்ட லித்தியம் இருக்குது, இதை வாங்கி சுத்தம் பண்ணலாம், இல்லைனா இந்தியா கிட்டேருந்து பேட்டரிஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ அடுத்த நாடுகள் யோசிக்கிட்டு இருப்பாங்க. சோடியம் அப்படிங்கிறது நம்ம தினசரி வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே, உணவுல சரி, நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NaCl அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு, உப்பு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உப்பு அப்படிங்கிறது உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் நிறைய கனிமங்கள் மூலியமாக கிடைக்குது. பட் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெருமளவில் கடல் நீரால் எடுக்கப்படக்கூடிய ஒரு உப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் லித்தியமுக்கு ஈக்குவலாக ஒரு தன்மை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோடியம் தான். ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்தா கூட லித்தியமும் அதே மாதிரி சோடியமும் ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட அந்த எலக்ட்ரான்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த தன்மைகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. இன்னொன்று, லித்தியம்லேருந்து ஏன் சோடியம் போகணுங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பிரித்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னோம்ல. இதை பிரித்தெடுக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மைனிங் பண்ணணும். எங்கே கிடைக்குதோ அதை தேடி எடுக்கணும். அதை தேடி எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய பொருட்செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை சுத்திகரிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய செலவுங்கிறது கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு லித்தியமை தயார் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு லாரி முழுக்க லித்தியமை கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது, அதாவது தண்ணீரை எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 70,000 லிட்டர் செலவுக்கு இதுக்கான அந்த தண்ணீர் அப்படிங்கிறது செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லித்தியம் பேட்டரிஸை அதிகப்படியாக ரிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஷிப்பிங் பண்ணி ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு லித்தியத்திலிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மடங்கு ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை அது உமிழ்ந்துக்கிட்டே இருக்குது. இது நம்மளுடைய வளிமண்டலத்துக்கும் நம்மளுடைய காற்றுக்கும் மாசை மட்டும் இல்லாமல் வெப்பத்தை அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. இந்த சோடியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து இதோடைய செலவு அப்படிங்கிறது 20 மடங்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் அயன் பேட்டரியில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை சரியான அளவில் சரியான நேரத்தில் சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்போவுமே ஒரு 80% சார்ஜ் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது லித்தியம் அயன் பேட்டரியில் சொல்கிறேன். அதில் 20% சார்ஜ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஒரு லித்தியம் பேட்டரி ட்ரை ஆகுது அப்படின்னா அதை திரும்ப சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரமும் அதிகமாக இருக்கும். அதனால் ஆகக்கூடிய வெப்பத்தன்மை அப்படிங்கிறதும் அதில் அதிகமாக இருக்கும். எதுனா லித்தியமுடைய தன்மை அப்படிங்கிறது வெப்பத்தை அதிகமாக ஏற்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இதனால் தீப்பிடிக்கிறதுக்கோ இல்லை அந்த பேட்டரியிலேருந்து அதிகப்படியான வெப்பம் வெளியேறதுக்கோ முக்கியமான காரணமாக இந்த லித்தியம் அப்படிங்கிறது அமையுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சோடியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடியதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரை பண்ணும்போதும் ஃபுல்லாக ட்ரை பண்ண முடியும்.
லித்தியம் ஷிப்பிங்கில் கொண்டு போகணும். இப்போ ஃபுல்லி சார்ஜ்டு ஒரு பேட்டரியை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லித்தியம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். பட் இதே சோடியம்க்கு வந்தோம் அப்படின்னா சோடியம் பேட்டரிஸை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி கொண்டு போனாலும் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. அதே மாதிரி அந்த பேட்டரிஸை சப்போஸ் நம்ம அதில் ஏதோ ஒரு துளையிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நோக்கியாவுடைய பழைய பட்டன் டைப் மொபைல் எல்லாம் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும். அது எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி தான். ஸோ அந்த பேட்டரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு நைஃப்லையோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் குத்துறீங்க அப்படின்னா அந்த பேட்டரியிலேருந்து சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வரும் உள்ளேருந்து. ஸோ அதுக்கு காரணம் அந்த லித்தியமில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். இதே நீங்கள் சோடியமில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எந்த விதமான தீயும் வராது, அதில் எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் ஏற்படாது. இதுதான் சோடியமுடைய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக பார்க்கப்படுது. சோடியம் அயன் பேட்டரியுடைய எனர்ஜி டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 140 கிலோவாட்ஸ் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு இதால் எனர்ஜியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதில் இருக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. பொதுவாகவே இந்த பேட்டரியில் இருக்கக்கூடியது கேத்தோடு அந்த ஆனோடு தான். இதில் வந்து சாலிட் ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு, அதாவது மைனஸ் எலக்ட்ரான்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் இது சார்ஜ் பண்ணப்பட்டு திரும்பவும் ஒரு லூப் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதான் அந்த பேட்டரியில் நடக்கக்கூடியது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வை தான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியமும் வந்து செய்யுது. பட் இது 4 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னா சோடியம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் அந்த மாதிரியான டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால இதுக்கு நேரம் வேணால் அதிகமாகலாமே தவிர பட் சேஃப்டியும் எனர்ஜி டென்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாகவே இதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம், டெஸ்லாவுடைய கார்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஈவன் ஓலாவில் பயன்படுத்தின லித்தியம் அயன் பேட்டரி கூட ஃபயர் ஆச்சு. நிறைய ஈவி பைக்ஸில் ஃபயர் ஆச்சு. எப்படி டெஸ்லா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப டெஸ்லா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கனிமத்துக்கு பதிலாக நிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கனிமத்தை வந்து பயன்படுத்தினாங்க. இதனால் இந்த ஃபயர் ஆகக்கூடிய தன்மையை அந்த ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடுச்சு, இல்லை சம்திங் ஏதோ நடக்குது அப்படின்னா அதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் அதுக்கு மேலே அவங்களுடைய பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் வந்து டெஸ்லாவுடைய கார்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டரிஸ் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இப்போ டெஸ்லாவில் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் அயன் பேட்டரியை முழுக்க அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆல்ரெடி பிளானில் இறங்கிட்டாங்க. ஏன்னா சோடியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி எலான் மஸ்க் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், லித்தியம் அயன் பேட்டரி ரொம்ப எஃபிஷியன்டானதான், ரொம்ப சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். பட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து நம்ம பேர் பண்ணுறது தான் பெரிய விஷயம், ரிஃபைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் சொல்லியிருப்பார். ஸோ ஒன்ஸ் சோடியம் அயன் பேட்டரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா, யூஎஸ், யூரோப்பியா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட வந்து இதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தரவுகளின்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈகோவை சேர்ந்த ஃபேரடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, இவங்க வந்து சோடியம் அயன் செல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஈவன் லித்தியம் அயன் செல்ஸை கூட இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் மெயினாக வந்து இந்த பேட்டரிஸை வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு பதிலாக இவங்க இதை வழங்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஹையஸ்ட் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோ காஸ்ட் எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்காக, அதாவது எல்எஸ்இவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இ ஸ்கூட்டர்ஸ் இல்லைனா வந்து சின்னதாக இருக்கக்கூடிய மொபைலிட்டி கார்ஸ், இ ரிக்ஷாஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து இந்த பேட்டரியை இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெரிக்கா டெக்னாலஜிஸ், ஹால்டோர் டாப்ஸே அப்படிங்கிற கம்பெனி, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் யார்க்ஷைர், ஷார்ப் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இவங்களோட இன்வெஸ்டராக இருக்காங்க. ஸோ இந்த ஃபேரடியன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது ஹரியானாவில் குருகிராம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ரா பிரைம் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் வந்து இவங்க கூடிய சீக்கிரம் இந்த சோடியம் அயன் பேட்டரியை கொண்டு வரதுக்கான நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இன்ஃப்ரா பிரைம் லாஜிஸ்டிக்ஸோட இவங்க டைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிக் ட்ரக் அண்ட் எலக்ட்ரிக் டிராக்டரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ அதனால தான் இவங்களுடைய இப்போ டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த சோடியம் அயன் பேட்டரியும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் என்ன கம்பேரிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய சேஃப்டி, அதுக்கப்புறம் இது எப்படி சைக்கிளிங் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இதில் டைரக்ட் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும், ஸோ இதோடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே இதுதான் ஹை ரிஸ்க்காக இருக்குது. அதாவது லெட் ஆசிட் பேட்டரி அண்ட் சோடியம் அயன் பேட்டரியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த லித்தியமுக்கு தான் வந்து அதிகமான ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற ரெண்டுத்துக்குமே வந்து லோ ரிஸ்க் இருக்குது அண்ட் மாடரேட்லி ரிஸ்க் தான் இருக்குது. பட் சோடியம் அயன் பேட்டரியானது கார்பனோட சேர்றப்ப அதோடைய ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய கனிம வளங்களால் ஆக்கப்பட்டது. பட் லித்தியமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்கேரபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சைக்கிளிங், அதாவது எத்தனை தடவை இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப
இதை கிட்டத்தட்ட வந்து 92% வந்து இது எஃபிஷியண்ட்டாக ஹை எனர்ஜி லோட் பண்ணி இதை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது சோடியம்க்கு. இதே லித்தியம் பார்த்தீங்க அப்படின்னா 85% தான் வந்து இதை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியுது. டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லித்தியம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ரொம்ப நேரம் அது வெயிலில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அதிகமாக வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். லித்தியமுடைய அந்த ஒரு வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அதை வந்து நார்மலாக நம்ம பாதுகாக்கிறதுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர். சோடியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது -20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து, அதாவது அதிகப்படியான குளிர்லேருந்து அதிகப்படியான வெப்பம் வரைக்கும் கூட இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம ஃபேரடியான் லிமிடெட் சொன்னோம் இல்லையா, இவங்க வேறு யாருமே கிடையாது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு சப்சிடரி தான் இவங்க. பட் இவங்க மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஆக்டிவாக அந்த சோடியம் அயன் பேட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டயாமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி, அதாவது TIAMAT இதுதான் அந்த கம்பெனியுடைய நேம். அதுக்கடுத்து ஹினா பேட்டரி டெக்னாலஜி கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனம், நேட்ரான் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், ஆல்ட்ரிஸ் ஏபி, அதுக்கப்புறம் CATL அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், அதாவது CATL. இதுதான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவாக இந்த சோடியம் அயன் பேட்டரியை தயாரிக்கிறது இல்லைனா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் நேட்ரான் எனர்ஜியோடைய ஒரு முக்கியமான ஐடியா என்ன இருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பேசியிருந்தாலே ஒரு பேட்டரியில் கேத்தோட் ஆனோட் அப்படிங்கிற ரெண்டு இருக்கும் இல்லையா. இந்த கேத்தோட் ஆனோடும் எதன் அடிப்படையில் செயல்பட போகுது அப்படின்னா, அக்யூவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரோலைட் சிஸ்டம் மூலியமாக தான் செயல்பட போகுது. அக்யூவஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீர் கரைசல், அவ்வளவுதான். Na அப்படிங்கிறது சோடியம், இது வந்து தண்ணீரோடு சேரும்போது தான் சோடியம் குளோரைடாக மாறுது. இதுதான் கடலில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணி அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்டை அப்படியே இவங்க பேட்டரிக்கு வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ சோடியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது சீப் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது. இது எல்லாத்தினாலையும் தான் வந்து உலக நாடுகள் இப்போ இது மேலே ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போதைக்கு பேசப்படுற பொருளாக இருக்கிறது கண்டிப்பாக லித்தியம் தான். இந்த சோடியம் அயன் பேட்டரி நிறைய இடங்களில் பயன்படுத்துறதுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சோடியம் அயன் பேட்டரி இன்னும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் கேஜெட்ஸில், சின்ன சின்ன மொபைல்ஸில், நம்ம விளையாடக்கூடிய வீடியோ கேம் கன்சோல்ஸில் கூட இந்த ஒரு சோடியம் அயன் பேட்டரி நமக்கே தெரியாமல் பயன்படுத்தப்பட சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதேமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. மறக்காம காவிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.